சேக்காளி மாடசாமி இருக்கான, அவன் சுத்த சைவம்னு சொன்னான். அதை பற்றி கூட நேற்று அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் அவங்ககிட்ட, நீ சுத்த சைவம்னு சொல்ல, ஆனால் அவங்க பெரியப்பா மகன் கருப்பசாமி இருக்கானா, அவன் ஒரு பிடி பிடிக்கானடே அசைவ சாப்பாடெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு கொஞ்சம் நான் எங்கள் வீடுகளில் நாங்கள் சைவந்தான், எங்கள் வீட்டில் அடுப்புலலாம் வச்சு யாரும் ஒன்றும் தயாரிக்கிறது கிடையாது, யாருக்கும் தெரியவும் செய்யாது. ஆனால் லேடிஸும் ஒன்றும் பண்ண மாட்டான், கிட்ட சேர்க்க மாட்டான். இந்த எங்கள் பெரியப்பா இருக்கானா, அந்த பையன் சும்மா வெளியே அவன் நாக்கை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியே போய் இப்படி ஊர்மை தான் அவன் சாப்பிடுவான். அதனால் அவனை பற்றிலாம் நீ சொல்லாத, வீட்டில் எல்லோரும் நாங்கள் சைவந்தான் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு அவன் சொன்னான், சில ஆட்கள் சைவத்தில் இருக்காங்க, இந்த வெங்காயம் பூண்டு கூட சேர்க்க மாட்டாங்க, அப்படி சைவப்பாக இருக்காங்க. ஸோ வெளிநாடுலாம் போகிறவங்க சைவ சாப்பாடுனா ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஆனால் ஒரு நல்லது என்னென்னா, அந்த ஊரெல்லாம் ஜெயின் ஃபுட்டுக்கு அப்படின்னு சொல்லி கடைகள் இருக்கும், நார்த் இண்டியன்ஸுக்கு, சமண மதத்தை சேர்ந்தவங்களுக்கு. ஸோ அங்கே வச்சு அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு ஒப்பேற்றிடுவாங்க. ஸோ அந்த வகையிலையும் அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்காங்க, வெங்காயம் பூண்டு கூட சேர்க்காதவங்க. இதுக்கு மேலே இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா, இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல, அதை கூட சேர்க்க மாட்டாங்க. அதாவது முட்டை சேர்க்க மாட்டாங்க, சுத்த சைவமாக இருப்பாங்க. இந்த பால் சம்மந்தப்பட்டது கூட சேர்க்க மாட்டாங்க. அவங்க வேகன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இப்படிலாம் சைவத்தில் இத்தனை வகை இருக்குது. சொந்தக்காரங்களில் சிலவங்க அவங்க வீட்டிலலாம் ஒன்றும் கிடையாது, வெளியே மட்டும் தேவைக்கு சாப்பிடுதாங்க. நினைத்ததுன்னா, அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்காங்களோ அதை பற்றி செய்யணும். தவிர்க்க முடியாத காரணம் அப்படி வெளியே எப்படி தெரியாமல் போய் சாப்பிட வேண்டியதுதான். நான் அப்படி சாப்பிட மாட்டேன், மாடசாமி அப்படி சொல்ல மாட்டான். ஆனால் வேறு சில ஆட்கள் அப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை நம்ம போய் என்ன போய் கட்டாயப்படுத்த முடியும்?